1823 கோடி ரூபாய் வரி பாக்கியை கட்டச் சொல்லி ஐடி நோட்டீஸ். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக வரி தீவிரவாதம் நடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜா விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன ராஜா? வணக்கம். 8 ஆண்டுகள் பழைய வருமான வரி விவகாரங்களை மீண்டும் ஆய்வு செய்து 1823 கோடி ரூபாய் அளவிற்கு வரி பாக்கியை கட்ட சொல்வதாக அபட்டமான விதிமுறை மீறல் என காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. பாஜக இந்திய ஜனநாயகத்தை தவிர்க்கும் வேலைகளை செய்து வருவதாக உச்சகட்டத்தை எட்டியிருப்பதாக காங்கிரஸ் விமர்சனம் செய்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக வரி தீவிரவாதம் நடத்தப்படுவது காங்கிரஸ் கட்சி கடும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கணக்கில் வருமான வரித்துறையினர் காங்கிரஸ் கணக்கிலிருந்து 135 கோடி ரூபாய் முடக்கி இருக்கிறார்கள். 4வது நிதி ஆண்டிற்கான வருமான வரி முறையாக தாக்கல் செய்யாததால் அபராதம் செலுத்தப்பட்டதாக காங்கிரஸ் கட்சியை வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியதாக தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகளை முடக்கி தேர்தல் செலவுகளை செய்ய விடாமல் வருமான வரித்துறையினை தடுக்கிறது என காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து தற்போது குற்றம் சாட்டி வருகிறது. தற்போது இந்த 4ஆம் கட்ட அறிவிப்பை காங்கிரஸ் கட்சி விமர்சனம் செய்திருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் வங்கி கணக்குகளை முடக்கி இருக்கிறார்கள். மேலும் தேர்தல் செலவை எங்களை செலவு செய்ய விடாமல் முடக்குவதை அவர்களோட நோக்கமாக பாஜக மீது காங்கிரஸ் கட்சி கடும் விமர்சனம் முன்வைத்திருக்கிறது. ராஜா, இப்ப தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் இந்த விவகாரத்தில் கடுமையான குற்றச்சாட்டுகளை பாஜகவுக்கு எதிராக தெரிவித்து வருகிறார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கையாக காங்கிரஸ் கட்சி இந்த விவகாரத்தில் என்ன செய்ய இருக்கிறது? நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி இப்ப தற்போது அவர்கள் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், அதாவது 1993-94 நிதியாண்டில் 54 கோடி, 2016-17 நிதியாண்டில் 182 கோடி, 2017-18 நிதியாண்டில் 179 கோடி, 18-19 நிதியாண்டில் 918 கோடி, 2019-20 நிதியாண்டில் 490 கோடி என 1203 கோடி வரி செலுத்துமாறு காங்கிரஸ் கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இதனை காங்கிரஸ் நீதிமன்றத்தை நாட முடிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நோட்டீஸ் விவகாரம் தொடர்பில் தான் இன்று காங்கிரஸ் கட்சி முக்கிய அறிவிப்பினை வெளியிடுவதாக அறிவித்திருந்தார்கள். அதன்படி இந்த பட்டியலை தற்போது அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.